ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேவிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங். சரியா? சேமிப்பின் முக்கியத்துவம். சரியா? த கான்செப்ட் ஆஃப் சேவிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி country. Saving is defined as the difference between income and consumption. In other word it point to sacrifice of some sort. Earning money may be easy, but using it in the right way as well as saving it for the future is pretty lot அப்படிங்கிறாங்க. Saving is important for each and every one used to lead a peaceful life. Saving both way for a happier future. World Saving Day was promoted all over the world to emphasize the value of savings. Savings October 31st has been declared as the World Saving Day. World Saving Day அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா October 31st by the International Saving பேங்க் காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு என்னது முக்கியத்துவம். சேமிப்பு மட்டும் என்னது அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திலும் சேமிப்பு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சரி, எந்த ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றா வந்து இருக்குது. சரியா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சேமிப்பு முக்கிய அங்கம் வகிக்கிறது. வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் இடையோட வேறுபாடு சேமிப்பு என அழைக்கப்படுகிறது. அதேமாதிரி என்னென்னு சொல்கிறாங்கக்கா இன்கம் அண்ட் கன்சப்ஷன். சரி, இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக தான் என்னங்கிறாங்க சேவிங்ஸு. சரியா? வருமானத்துக்கும் நுகர்வோருக்கும் இடையுள்ள வேறுபாடு சேமிப்பு என அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் குறிப்பிட்டால் ஒரு விதமான தியாகத்தை இது குறிக்கிறது. வேறு பாயிண்டில் வந்து நம்ம வந்து பண்ணோன்னாக்கா அது என்ன பண்ணுது, ஒரு தியாகத்தை வந்து அது வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. சரியா? பணத்தை சம்பாதிப்பது என்பது சுலபமாக இருக்கலாம். பணத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறதுங்கிறது என்ன ஈஸியாக வந்து இருக்கலாம். சம்பாதிக்கிறதுங்கிறது சுலபமாக வந்து இருக்கலாம். ஆனால் அதை சரியான வழியில் முதலீடு செய்வது என்பது கடினமானது. சரியான இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நாம் அமைதியான வாழ்வதற்கு சேமிப்பு முக்கியமானதாகும். நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வந்து தேவை, சேவிங்ஸ் வந்து தேவை. சரியா? சேமிப்பு மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கிறது. சேவிங் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஹாப்பியாக வந்து இருக்கிறதுக்கு ஒரு வேவாக வந்து ஒரு வழியாக வந்து இருக்கிறது. அதே சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக உலக சேமிப்பு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சேமிப்போட என்னது அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேவிங்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. சரி, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடப்பட்டு வருகிறது. அகில உலக சேமிப்பு வங்கி கூட்டமைப்பு அக்டோபர் 31ஆம் நாளை உலக சேமிப்பு நாள் என்று அறிவித்துள்ளது. சரி, அக்டோபர் 31 வந்து என்னென்னு பண்ணியிருக்காங்க சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோயிங் பாயிண்ட் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை தெளிவாக்குகிறது. மணி இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெபாசிட் அக்கௌண்ட், ஸ்மால் சேவிங் ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்டு, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அதேமாதிரி பாண்ட்ஸ் ஆஃப் என்னது அக்கௌண்ட்ஸு, பாண்ட்ஸ் ஆஃப் என்னது பாண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸெட்ரா. சரி, லீட் டு ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. சரியா? அதே வைப்பு கணக்கு, சிறு சேமிப்பு திட்டங்கள், பரஸ்பர நிதிகள், ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள், அரசு நிறுவனங்களின் பத்திரங்கள், பங்குகள் போன்றவற்றில் முதலீடு செய்யப்படும் பணம் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சரியாப்பா? நம்ம வந்து எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட், வைப்பு கணக்கு, சிறு சேமிப்பு திட்டம். சரியா? ஸ்மால் சேவிங் ஸ்கீம், பரஸ்பர நிதி. சரியா? அதே பிறகு மியூச்சுவல் ஃபண்டு, காப்பீடு. சரியா? காப்பீடுனாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதுலன்ட்டு கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி பாண்ட்ஸு. சரியா? அதேமாதிரி அரசு பத்திரங்கள், அரசு நிறுவனம் பத்திரங்கள், பங்குகள், ஷேர்ஸில். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோன்னா
பணம் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம். இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து ஒட்டுமொத்த நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஓவராலாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இது என்ன ஆகுது, யூஸ் வந்து ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டு. Money investment in bank deposit facilitate employment, generate in various sector of economic and poverty alleviation அப்படிங்கிறாங்க. வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்படும் பணம் பொருளாதாரத்தின் பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்பினை தோற்றுவிக்கும், வறுமையை போக்கும் உதவியாக இருக்கிறது. சரி, நம்ம டெபாசிட் பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்து பண்ணனா, சரியா, முதலீடு வந்து செஞ்சால் பணம் வந்து பல்வேறு பிரிவுகளில் வேரியஸ் என்னது செக்டாரில் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலைவாய்ப்பினை தோற்றுவிக்கும், வேலைவாய்ப்பை வந்து கொண்டு வரத்துக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கும், அதே மாதிரி வறுமை, பவர்ட்டினா வறுமை, சரியா, அதை வந்து போக்குறதுக்கும் என்ன ஆகுதுன்னா அதை வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. எது டெபாசிட் மணியை, சரியா, பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கும் அதே மாதிரி பவர்ட்டி அலிவேஷனுக்கும் என்ன பண்ணாங்க, யூஸ் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி த சேவிங்ஸ் இன்வெஸ்டட் இன் பேங்க் டெபாசிட் லீட் டு கிரெடிட் கிரியேஷன் இன் த கண்ட்ரி விச் இன் டர்ன் ப்ரொமோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்டு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இன் ஏ கண்ட்ரி. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வங்கி வாய்ப்புகள் முதலீடு செய்யப்படும் சேமிப்புகள் ஒரு நாட்டின் தொழில் மற்றும் வேளாண் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுகிறது. ஒரு பேங்க்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாக்கா அது நம்ம எனக்கு என்ன வந்து பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும், சரியா, அதேமாதிரி ப்ரொமோட்டு இண்டஸ்ட்ரியல் அண்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் கண்ட்ரி, சரியா, ஒரு நாட்டினோட தொழில் மற்றும் வேளாண் முன்னேற்றத்துக்கும் பெரிதும் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? டெபாசிட் பண்ணுறது எதுக்கும் நம்ம நாட்டோட தொழில் மற்றும் வேளாண், இண்டஸ்ட்ரியல், அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. சேவ் மணி டு சேவ் ஆல் அப்படிங்கிறாங்க. சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாக போகிறோம், அது என்னது கொஞ்சமாக முளைக்குது, அப்போ கொஞ்சம் பெருசாகுது, அதுக்கப்புறம் என்னது பெரிய செடியாக வந்து என்ன அது வளர்ந்துருது. அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ண முடியும், வருமானத்தை வந்து தொடங்க வந்து முடியும், சேவிங்ஸை வந்து கொண்டு வர முடியுங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் இன் கிரியேட் மெஷர் இன் பில்டிங் இன் ஸ்ட்ரெங்தனிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஏ கண்ட்ரி. சரியா? அரசு கடன் பத்திரங்கள் மற்றும் பலதரப்பட்ட என்னது முதலீடு செய்யப்படும் சேமிப்புகள் ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் மற்றும் அவற்றை வலுப்படுத்தவும் பெரும் அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரியாப்பா? நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கவர்மெண்ட் பாண்ட்ஸில், அதேமாரி நிறைய வேரியஸ் இன்ஸ்டிடியூஷனில் வந்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது. சேமிப்புகள் ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அதே மாதிரி அவற்றை அதை வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து கொண்டு வரதுக்கும் என்ன பண்ணுது, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் என்ன பண்ணால் பயன்படுத்துகிறாங்க, யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. சரி, நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும் வேறு இன்ஸ்டியூட்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அதை வந்து அந்த கண்ட்ரியோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த அமைப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்கட்டமைப்புக்கு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு த கண்ட்ரி வித் ஹையர் சேவிங் கேன் ஈஸிலி ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரெசிஷன். சரியா? அதிக அளவு சேமிப்பு என்பது ஒரு நாட்டின் பலத்தை குறிக்கிறது. சரியா? ஹையர் சேவிங்கிறது நம்ம கண்ட்ரியோட என்னது ஒரு எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட்டை வந்து அது என்ன பண்ணுது, நாட்டோட பலத்தை வந்து அதை வந்து தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க. இது பொருளாதார மந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களை எதிர்கொள்ள உதவுகிறது. அதே மாதிரி ரெசிஷன் டைமில் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஏதாச்சும் ஒரு மந்தமான நிலை வந்து எக்கனாமிக் லெவலில் ஒரு மொத்தமான நிலை வந்து போயிட்டு இருந்தாக்கா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு இது என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி 5th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் கேன் பி மீட் ஈஸிலி வித் ஸ்ட்ராங் சேவிங் ஆஸ் ஏ ரிசல்ட் த ஈவில் எஃபெக்ட் ஆஃப் என்னது சோரிங் ப்ரைஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. சேமிப்பை அதிகரிப்பதால் பணவீக்கத்தால் ஏற்படும் மோசமான விளைவுகளை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். சரியா? சேமிப்பை வந்து அதிகரிக்கிறதுனால சேவிங்ஸை வந்து என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறதுமான பணவீக்க இன்ஃப்ளக்ஷன், சரியா, பணவீக்கத்தால் ஏற்படும் மோசடியான விளைவுகளை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். நம்ம வந்து சேவிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போ பணவீக்கம்னாக்கா என்ன சொல்கிறாங்க,
ரொம்ப மந்தமான நிலையை வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் வந்து எதிர்கொள்ள வந்து முடியுங்கிறாங்க. அதேமாதிரி அடுத்தது இப்போ தான் அதன் விளைவாக அதிகரிக்கும் விலைவாசினை கட்டுக்குள் வைத்திருக்க இயலும். சரி, அந்த விலைவாசி என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், அதை வந்து வச்சுக்க வந்து முடியும். சரியாப்பா, அதன் விளைவாக அதிகரிக்கும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். அதேமாதிரி பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெவென்யூ, தனிநபர் முதலீட்டு வழிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்துட்டு